அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9 சிட்டிசன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் இன்றைய தினத்தை அலங்கரிக்க நம்மிடம் வந்திருப்பவர் பற்றிய ஒரு அறிமுகம். நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் இந்த நற்புலரி தளத்தில் அதிகாலை பொழுதில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் பொழுதில் இன்று பயிற்சி கொடுப்பவர் நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நமக்கு மாதந்தோறும் பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருப்பவர் தான் வளரும் பயிற்சியாளர் என்று சொல்லலாம். இவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரத்தை சேர்ந்தவர். அடிப்படையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக மற்றும் ஆட்டோகேட் டெக்னீஷியனாக இருக்கின்றார். தொழில் ரீதியாக பார்த்தோம் என்றால் எல்ஐசி முகவர் மற்றும் பினான்சியல் சர்வீசஸ் துறைகளில் ஈடுபட்டு வருகின்றார். தேசிய இயக்கத்தில் 2019 திருச்செங்கோடு டெம்பிள் கிளை இயக்கத்தில் இணைந்த இவர் இப்பொழுது இந்த வருடத்திற்கான பொறுப்பாக அவர் வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங் என்ற பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றார். வரும் 2024 ஜூனியர் ஜேசி விங்கை வழிநடத்த செல்ல இருக்கின்றார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக அவர் சோன் ட்ரைனர் சர்டிஃபிகேஷன் மற்றும் பஞ்சு குருக்களத்தின் ட்ரெய்னர் ஒர்க் ஷாப் போன்ற பயிற்சி பட்டறைகளில் இணைந்து அதில் பட்டயமும் பெற்றிருக்கின்றார். தினம்தோறும் ஏதேனும் ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பினான்சியல் சர்வீசஸ் துறையில் பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்ற இவர் என்எஸ்சி சர்டிஃபைடு ட்ரெயினராகவும் இருக்கின்றார். இப்படி பல ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இளம் பயிற்சியாளர் ஜேசி HGF ஆரம் ஸ்ரீபாரத் அவர்களை இந்த தளத்திற்கு நான் அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் ஸ்ரீபாரத், உங்கள் பயிற்சி களம் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. உங்கள் பயிற்சி வழங்குங்கள். நாங்கள் கேட்டு பார்த்து கண்டு கழிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்கள். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். மே ஐ ஆடிபிள் சார்? எஸ் கிளியர். ஓகே ஃபைன். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கங்கள். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை இந்த நட்புலரி வழங்கிட்டு தான் இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்படி இந்த மாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்க டீம் லேர்ன் ஃப்ரம் சாங். ஓகே, என்னோட ஸ்கிரீன் இப்போ ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. எஸ் ஸ்கிரீன் ஷேர் தெரியுதுங்களா சார்? எனக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். ஷேர் ஆயிருக்கு சார். ஓகே ஃபைன். ஒன்ஸ் அகைன் இனிய நட்புலரி காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் புதிய பாடல்கள் வழியா நிறைய விஷயங்களை பயணிச்சுட்டு இருக்கோம். இன்றைய நாள் 26/11/2023 330வது நாள். எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் நம்ம கடைபிடிச்சோம்னா அது நம்ம ரெகுலரைஸ் ஆயிடும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த 330 நாட்கள் தொடர்ச்சியா நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவா இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும். இது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ப்ரோக்ராமா இருந்தாலும் இதற்காக கால அவகாசம் கொடுத்து இதற்கான மரியாதை கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நட்புலரி மற்றும் 9th சென்ஸ் ட்ரெய்னர் அண்ட் கன்சல்டன்ட்
அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இது சேர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதற்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். ரைட். இன்னைக்கு இந்த வீடியோ அண்ட் ஆடியோ செஷனை கொண்டு போகும்போது நான் JCHGF PGRM ஸ்ரீபரத். ஓகே ஃபைன். முதல்ல இசை, இந்த சாங் என்னென்ன விஷயங்கள் உருவாக்குது அப்படின்னா, சாங்ஸ் கிரியேட் அ வைப்ரேஷன் சார். ஏன்னா ஒவ்வொரு இசையை நம்ம அனுபவிக்கும் போதும் பாடலுக்கான வரிகளுங்கிறத தாண்டி ஒரு இசையை நம்ம அனுபவிக்கிற விதத்துல நம்ம மெய்மறந்து போறோம், சிலுக்கிறோங்கிற விஷயம் நிறைய பேர் உணர்ந்திருப்போம். ஒரு சில சாங்ஸ் நம்ம கேட்கும் போதும் அதை செயல்படுத்தும் போதும் நாம மறந்து அழவும் செஞ்சிருக்கோம், சிரிக்கவும் செஞ்சிருக்கோம், உற்சாகத்துல கை தொட்டு சிரிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோம். அப்போ எவ்ரி ஒன் லவ்ஸ் மியூசிக் அண்ட் சாங்ஸ். இப்ப இந்த காலகட்டத்துல நாம எப்படி அதை கொண்டு போறோம் அப்படின்னா, முந்தைய காலகட்டத்துல நாம எப்படி கொண்டு போனோம், ஒரு ரேடியோ பெட்டி மூலியமா, அல்லது அதுக்கு முந்தைய காலகட்டத்துல கச்சேரிகள்ல நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு பிந்தைய காலகட்டங்கள்ல ரேடியோல நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல டிவில நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்கள்ல செல்போன்ல எஃப்எம்ல நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தாண்டி மெமரி கார்டுல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாமே இன்டர்நெட் அண்ட் அப்படிங்கிற கட்டத்துல வந்திருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்துல நாம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நெட்வொர்க் பேஸ் பண்ணி ஆன்லைன்ல ஒவ்வொரு கேட்டுட்டு இருக்கோம். ஓப்பன் ஸ்பாட்டிஃபை ஆகட்டும், இல்ல ஜியோல சில ஆப்ஸ் ஆகட்டும், இல்ல வேற யூடியூப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம சாங்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது நெட்வொர்க்குங்கிறது ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? நெட்வொர்க்குங்கிறதுக்கு முழு ஆதாரமா இருக்கிறது சிம் கார்ட்ஸ். ஸோ உங்க முன்னாடி ஒரு சிம் ட்ரேஸ் 2 இருக்கு. பிளஸ் மெமரி கார்டோட ஸ்லாட்டும் இருக்கு. இந்த இடத்துல 2 சிம்ம பத்தியும், ஒரு மெமரி கார்ட பத்தி நம்ம பார்க்க. அந்த நெட்வொர்க் என்ன அதுல வருது அப்படின்னா, சிம் 1 சாங்ஸ் இண்டிகேட் எமோஷன். ஒவ்வொரு சாங்கும் நம்மளோட சில எமோஷன்ஸை இண்டிகேட் பண்ணுது. சிம் 2 ஸ்லாட்ல சிச்சுவேஷன் ஐடென்டிஃபை மாரல்ஸ். ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த வகையில நம்மள செயல்பட வைக்குது. அதுக்கான ஒரு காரண காரியங்களா அது இருக்கு. இத மெமரி கார்டுங்கிற பட்சத்துல நாங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரியேட் அ மூவ்மெண்ட்ஸ். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கலாம். இன்னைக்காவது ஒரு நாள் அவங்க வண்டியில வாகனத்துல போகும்போதும், வரும்போதும் இந்த சாங் கேட்டுட்டு போகும்போது என்ன ஒரு ஃபீல் தெரியுமா? நான்லாம் படிச்ச காலத்துல இது எவ்வளோ கிரேஸா நான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படிங்கிற ஒரு ஒரு பின்பமோ அல்லது ஒரு மன நிறைவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாங்ஸும் ஒவ்வொரு நினைவை உண்டுவாக்கும். அப்படி உண்டாக்குன தருணங்கள்ல என்ன மாரி சாங்ஸ் உள்ள இருக்கும் அப்படின்னா, சில கர்நாடிக் மியூசிக் கேட்கும்போதும் ச கேட்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அதே மறுபடியும் ஃபோக் சாங், அதாவது குத்து சாங்க கேட்கும்போதும் ஒரு தன்ன அறியாம ஆர்ப்பரிக்கிற ஒரு இன்சிடென்ட்டா தான் நெறைய பேருக்கு இருந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும். கை, கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுரும். அந்த மாரியான உணர்ச்சிபூர்வமான சாங்ஸ் நெறைய பேர் கேட்பாங்க. டிவோஷனல் சாங்ஸ். நம்ம கடவுள டைரக்ட்டா நம்ம பார்க்கவோ, பேசவோ முடியாது. அது இசை மூலியமா நம்ம அவர் கூட பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீதியான சாங்ஸ். தென் அதே கானா சாங்ஸ். இப்ப அட் பிரசன்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த சாங்ஸும் இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரியான மியூசிக், சாங்ஸ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே சேம் டைம் இப்போ ரொம்பவும் ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஹிப்ஹாப் சாங்ஸ். இது மேற்கத்திய கலாச்சாரத்திலருந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்துருச்சு. தமிழ் கலாச்சாரத்திலயும் இது ஒரு முக்கிய பங்கா இருக்கு. இப்போ நீங்க எந்த ஒரு மூவி ஆகட்டும், இல்ல சினிமா ஆகட்டும், இந்த மாதிரியான ராப் மியூசிக்ஸ் இல்லாம கேட்கவோ, பார்க்கவோ முடியாது. இப்போ இந்த மாரி சாங்ஸ நம்ம கேட்க போறோமா, பார்க்க போறோமான்னா, இல்ல. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சாங் என்ன அப்படின்னா, படையப்பா படத்துலருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஆக்டர், ஒரு லெஜண்ட்ன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருடைய படத்துல இருந்து 90 ஒரு பாடல் நம்ம பார்க்க போறோம். 1999ல வெளியிட்ட படம் படையப்பா. வெற்றி கொடி கட்டுங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாங். இது இசையமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரகுமான் அவரு தான் இசையமைச்சிருக்காரு. பாலக்காட்டு ஸ்ரீராம் இத பாடி குடுத்துருக்காரு. பின்னாடி கோரஸ் நடந்திருக்கு.
இத கவிஞர் வைரமுத்து ஐயா வரிகளை தொடுத்து வழங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் சேர்ந்து வழங்கின ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருக்கும். அத கொஞ்சம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ரைட். அதுக்கான தருணம் இது. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. நம்ம ஒவ்வொரு லிவிங்ஸ் பை லிவிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி நாம இப்ப கேட்ட லிவிங்ஸ் வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா. ஒரு சில பேருக்கு தமிழ்ல கேட்கறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். ஸோ அதனால இங்கிலீஷும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கலப்பா. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னும் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற விஷயம் தான் இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல நம்மளுக்கான தடைக்கற்கள் உருவாக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த தடைக்கற்களை நம்ம தாண்டி போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அதன் பிறகு வெற்றி கொடி கட்டு பகைவனை முட்டும் வரை விட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு நடையெடு படையப்பா. நாம எந்த விஷயத்த நோக்கி போனாலும் முழு மூச்சோட முற்ற வரைக்கும் நம்ம முட்டி போராடி பார்த்துக்கணும். அந்த லட்சியம் எட்டும் வரை வரைக்கும் அதை விடவே கூடாது. நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை விடாம நம்ம ஓடி ஆகணும். அது நம்ம அடையிற வரைக்கும். அதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் நம்ம பண்ணி ஆகணும். இது வந்து சாங்கோட லிவிங்ஸ். இதில் சிம் 1 சிம் 2 தென் மெமரி கார்டை நான் பிளேஸ் பண்ணுறேன். இதை என்ன எமோஷன் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட நிலையில இருந்து நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு சொத்து பத்து எல்லாமே இருக்காது. அவங்க சித்தப்பா ஏமாத்திடுவாங்க. அது தெரிஞ்சும் கடும் முயற்சியில விடாமுயற்சியில 0ல இருந்து ஆரம்பித்தாரு. எந்த ஒரு விஷயமும் டைரக்டா வந்ததுல எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி 0வா தான் இருந்தது. ஸோ அந்த 0ல இருந்து ஆரம்பிச்சாலும் டாப்புக்கு போக முடியும். அது 100% நம்ம ஃபுல் எஃபோர்ட் கொடுக்கும்போது அப்படிங்கிற ஒரு எமோஷனை இது எனக்கு இண்டிகேட் பண்ணுது. அந்த சுச்சுவேஷன்ஸை எனக்கு இதுதான் நல்ல வழி, இந்த வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நம்ம சிறப்பாக நல்ல முறையில் செஞ்சாலும். ஸோ நம்ம கடந்து வர பாதைகளில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு மெக்கானிக்காவோ இல்லை சீஃப் இன்ஜினியராகவோ இருந்த ஒரு பர்சன் பானையில் வந்து கல் உடைக்கிற நிலைமைக்கு வந்தாலும், பெரிய ஒரு செல்வாக்கான குடும்பத்தை பிறந்திருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து பாயில கல் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த மூமெண்ட் தான். இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லிவிங்ஸ். கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுட்டு உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி. ஓகே, இந்த லிவிங்ஸை நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கை தட்டும் ஒளிவிட்டு இந்த லிவிங்ஸை நம்ம என்ன விஷயத்த கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு அடியாக நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம்னா, இன்ச் பை இன்ச் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த பாதைகள் நம்மளுக்கு திறக்க ஆரம்பிச்சிடும். அது மிகப்பெரிய பாறையா இருந்தாலும் அது கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஒரு சில வாக்கியங்கள் அதில் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கடப்பாறை கிடைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தேவைன்னா கடப்பாறை தான் வேணும். கடப்பாறை நமக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு அடியா நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாறையா இருந்தாலும் ஈஸியா உடைச்சிட முடியும். ஸோ முயற்சி தான். அந்த முயற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோமா, அதுதான் ஒரு கேள்வி. அது அந்த முயற்சியை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் a success.
அது ஆரம்பிக்கலைங்கிற பட்சத்துல தான் நிறைய பேர் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்க பர்சனா இருக்காங்க. அது மாற்றக்கூடிய வழி ஒண்ணுதான். முயற்சியை நம்ம கண்டினியூஸா எடுக்கணும். அதே மாதிரி நாம யாருங்கிறத மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். நம்ம வெட்டுக்கிளி இல்ல, வெட்டும் புலி என்று நாம நம்மளுடைய பகைவருக்கோ இல்ல ஆப்போசிட்டருக்கோ இல்ல நம்மள அகைன்ஸ்டா பேசுறவங்களுக்கோ நம்ம நிரூபிச்சாகணும். பகைவரை வெற்றி தலை கொண்டுன்னு நடையெடு படையப்பான்னு போட்டிருக்கு. இது அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தலை குனிஞ்சு நம்ம நடக்கிற நிலைமையில இருந்து அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க முன்னாடி தலை குனிஞ்ச அளவுக்கு போகாம நாம தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படின்னா நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நம்மள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனை உருவாக்கணுங்கிறத இந்த மூமெண்ட்ல சிம் 1யும் சிம் 2லையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். தென் இந்த மெமரி கார்டை நாம எந்த அளவுக்கு லாங் டைம் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இது எப்பயுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். நம்ம யார் உதாசனப்படுத்துறாங்களோ அவங்கள அழிக்கணுங்கிறது என்னைக்குமே நோக்கமா இருக்கக்கூடாது. அதாவது அவங்கள ஜெயிக்கணுங்க என்னைக்குமே நோக்கமா இல்லாம அவங்க சொன்னதுக்கு மீறி நம்ம வாழ்ந்து காட்டுறதே அவங்களுக்கு பெரிய ஒரு பதிலடியா தான் இருக்கும். ஸோ அதை இந்த லிவிங்ஸை நம்மளுக்கு உணர்த்தாங்க. தென் நெக்ஸ்ட் எப்பா மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட்படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்பர பக்கட்படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படைய. இந்த லிவிங்ஸை நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நிக்க துணி உண்டு, இளைஞர் பக்க துணி உண்டு, முடிவெடு படையப்பா அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங்ஸ்ல நம்ம 2 விஷயங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா துணிச்சலும் இருக்கு. நம்ம எல்லார் முன்னாடியும் எழுந்து நிற்கிறதுக்கு நம்மள்கிட்ட துணிவு இருக்கு. யங்ஸ்டர்ஸோடைய வலிமையை இந்த இடத்துல நம்மளுக்கு நிரூபிக்கிறாங்க. நம்ம விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கூட யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். நம்ம யார் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தலைவன் ஆகுறது. அப்படி தலைவன் ஆகுறவங்க தான் கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க. அத பின் தொடர்றவங்க தொண்டர்களா இருக்காங்க. அப்படி இல்லாம நான் முதலடி எடுத்து வைக்க நான் தயாரா இல்லை அப்படின்னா யாருமே பின்னாடி வரமாட்டாங்க. நம்ம முதலடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாலும் நம்ம சூழ்ந்துடும். அதற்கான முடிவை நம்ம ஸ்ட்ராங்கா உறுதியா டிசிஷன் மேக்கிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொரு விஷயமும் இதை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த வீடியோல நீங்க பார்த்துருக்கும் போது ஒரே ரஜினிகாந்த் தான் பல்வேறு கேரக்டரைசேஷன்ல வருவார். ஒரு நார்மல் மனுஷனாவோ இல்லை சுப்பீரியராவோ அல்லது ஒரு காமன் மேன்கிட்ட பேசுறதாவோ அது எல்லாமே நீங்க அந்த சீனை நீங்க பார்க்க முடியும். நம்ம எந்த நிலைக்கு போனாலும் அந்த நம்ம ஆரம்பிச்ச அந்த நிலைய மறக்க கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா அவர் அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிருப்பாரு. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாதிச்சிருக்கலாம். ஆனா என்ன சாதிச்சீங்கனாலும் உங்களுடைய ஆரம்ப கட்ட காலத்துல நீங்க எந்த நிலையில யார் கூடலாம் பயணிச்சீங்களோ அதே நிலையில அதே மாதிரியான தருணத்துல நீங்க பயணிக்கணும். அதை விட்டு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் ஒருத்தரை பெருசா மீட் பண்றதோ செய்து எனக்கு நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்ம பார்த்தோம்னா அதுவும் நம்ம வெற்றி படிகளுக்கு தடையாதான் இருக்கும். ஸோ கீப் மூவிங்கிறது நம்ம உயர உயர நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனநிலையை கீழே இறக்கி வச்சுக்கணும். ஸோ மற்றவங்களுக்கும் மரியாதையை நம்ம கொடுக்க கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கீப் மூவிங் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் லிவிங் இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா. இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன்.
எனக்கு இந்த இடத்துலயே ரொம்ப ரொம்ப ஐகானிக்கா தெரிஞ்ச லிவிங்ஸ் இதாக தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு மட்டும் இல்லை, இந்த பாடலை கேட்டிருந்த ஒவ்வொருத்தருக்கும், கேட்டு வளர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு லிவிங்ஸ் ரொம்ப டச்சபிளான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், விலங்குனா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பிற உயிரை அடித்து சாப்பிட்றது மிருகத்தோட குணம். அதை அடித்து தான் சாப்பிடும், ஏன் வேட்டையாடி தான் அதை சாப்பிடணும். ஆனால் அந்த குணம் மனுஷங்க கிட்ட இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எப்படியெல்லாம் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சித்தப்பாவை உதாரணமாக காமிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் அவரை உதாரணமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணனை ஏமாத்தி அவரை அழிச்சிட்டு இவர் மேலே வருவார். ஸோ தென் இது இல்லாம ரசிப்பவன், இப்ப மத்தவங்க வேதனைப்பட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம தான் வேலையை பார்க்கறதுக்கு போறவங்க வந்து ஒரு அரக்கன் அளவுக்கு சித்தரிக்கிறாங்க. அப்ப அரக்கன் அளவுக்கு சித்தரிக்கும் போது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கு, எதை பத்தியும் கவலை இல்லை, யாரை பத்தியும் கவலை இல்லை. இந்த கிளாசிபிகேஷன் நம்ம இருக்கோமா, இல்லை எந்த கிளாசிபிகேஷன் நம்ம வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணணும். இப்போ உண்மையான மனிதன் தான் யாரு, யாருக்குமே தீங்கு இல்லாம தான் வாழ்க்கைய தான் நல்ல முறையில தெளிவா வாழ்ந்துட்டு இறக்குறவங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தரிக்கிறாங்க. அப்போ அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கா? எஸ் இருக்கு. ஊர் வாழ வழி செய்து அவர்களுக்கான துண்டுகளை ஆற்றி புகழ் மிகுந்த வகையில் இறப்பவனே புனிதன். இது 2 வரிகள் தான், ஆனா இதோட அர்த்தங்கள் நிறைய இருக்கு. புனிதமான ஆத்மா, நம்ம மகாத்மா காந்தி இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், மகாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது பெரிய ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் லைக் ஆல்சோ ஏ புனிதன் தான். ஏன்னா அவரோட ஸ்டெப் வழிகாட்டுதல் தான் இந்தியா இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அவரு மட்டும் இல்லாம அவர் மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ், நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்மளுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நிறைய சித்திரவதை அனுபவிச்சு இந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. இவங்க எல்லாருமே புனித ஆத்மா தான். ஏன்னா மத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, மத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால மத்தவங்களுக்கு தீங்கு இல்லாம மத்தவங்களுக்கு ஒரு நல்பயனை கொடுக்கிற வகையில உதவமுடைய மனப்பான்மையில இருந்தாலே போதுமானதுதான் இந்த காலகட்டத்துக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த அளவு உயிரை கொடுத்து செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வழங்க முடியும். இத நம்ம செஞ்சோம்னா நம்மளும் புனிதங்கிற ஸ்டேஜை அடைய முடியும். அது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், மற்றவங்க சொல்லணுங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது. ஃபைன், இட்ஸ் அ லாங் லிவிங். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. இட்ஸ் அ லாஸ்ட் லிவிங்ஸ். இதோட நான் இந்த லிவிங்ஸ் முடிச்சுக்கிறேன். நேற்று வரைக்கும் நம்ம யாருங்கிறத நம்ம யோசனை பண்ணியிருக்கணும். நம்ம மனுஷனா இருந்திருக்கோமா, அல்லது அரக்கனா இருந்திருக்கோமா, இல்ல மிருகமா இருந்திருக்கோமாங்கிறத யோசனை பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம மனிதனா இருந்தா இன்று முதல் நாம என்னை யாரா இருக்கணுங்கிற முடிவுக்கு நாம வரணும். இல்ல நான் ஒருவேளை நான் விலங்கு மாதிரியான சில தோற்றங்கள் பண்ணிக்கினா அதுக்கான மன்னிப்பை நம்மளே மன்னிச்சுக்கிட்டு இதுக்கு மேல அப்படியெல்லாம் இல்லாம அந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாம மனிதனா வாழ ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மனிதத்துவத்துல இருந்து அடுத்த புனிதத்துவத்துக்கு நம்ம பயணிக்க தயாராக. இந்த விஷுவல்ல நீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவர் வெற்றி பெற்று சொந்தமா தனக்குன்னு ஒரு வீட்டை அல்லது ஒரு அரண்மனைய கட்டி, எப்படி அவர் பாரம்பரியமா அவர் வீட்டுல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான வீட்டுல மறுபடியும் உள்ள போறத நம்ம பார்க்க முடியும் ஷார்ட் டியூரேஷன்ல. ஆனாலும் இந்த வெற்றி கொடிகட்டுங்கிற லிவிங்ஸ் தான் மறுபடியும் முடியும். ஏன்னா அதோட அவரோட டார்கெட் முடிஞ்ச போது கிடையாது. டார்கெட் இஸ் நாட் எண்ட், நெக்ஸ்ட் அனதர் ஓப்பனிங்காக தான் அது இருக்கு. ஸோ எப்பயுமே உங்களோட டார்கெட்டை, உங்கள் லட்சியத்தை ஒரே ஒரு இலக்கு நோக்கி மட்டும் வைக்காம
உங்களோட இலக்குகள பார்ட் பை பார்ட்டா வச்சுக்கங்க. அந்த இலக்குகள அடைய அடைய அடுத்த இலக்குகள நீங்க வைக்கும்போது, உங்களுக்கு அது ஒரு உந்துகோலா, உங்க உங்க வாழ்க்கைங்கிற வண்டிக்கான ஒரு பெட்ரோலியமா, ஒரு ஃபியூயலா வேலை செய்யும். ஸோ ஒவ்வொரு ஃபியூயலும் மட்டும் தான் நம்மள அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அததான் இந்த வரிகள் நம்மளுக்கு உணர்த்துது. இது ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும், ஒவ்வொரு ட்ரிகர் பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு இத நம்ம ட்ரிகர் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உற்சாகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த சாங் ஒரு எக்ஸாம்பிளா நான் வச்சுக்க முடியும். ஓகே. லெட் அஸ் கிரியேட் a மெமரி கார்ட். தென் சிம் கார்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு சிம்மும் என்ன வேலைகள் செஞ்சதுங்கிறது நமக்கு தெரியும். சாங்ஸ் இண்டிகேட் எமோஷன்ஸ். ஸோ இந்த சாங் நிறைய எமோஷன்ஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கலாம். தென் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பற்றி நம்ம பேசணும். அதுக்கான மாரல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு சாங்ஸை மட்டும்தான் இருக்கானா, ஒரு சாங்கில் மட்டும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நான் இதை ஃபேஸ் பண்ணுறது 26வது நாள் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ 26வது நாள் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா 26 பாடல்கள் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? 26 பாடல்களோட இல்லாம இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. அது உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட மூவி லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விஷயத்த உணர்த்துது. உங்களுக்கோட மூடை சேஞ்ச் பண்றதுக்கு அது எந்த ஒரு நிலையாகட்டும், உங்களோட மூடை சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கான பிளேலிஸ்ட்டை ஆரம்பிங்க, ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி உங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. ஓகே. இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நட்புலரி மற்றும் ஆர்கனைஸ்ட் பை 9th சென்ஸ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம்க்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. பை ஏசி HGF PG RM ஸ்ரீபரத். என் வழி தனி வழி. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே. இதோட என்னோட ட்ரைனிங் செக்ஷன்ஸை நான் முடிச்சுக்கிறேன். இந்த தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி ஸ்ரீபரத் அவர்களே. ஒரு நல்லதொரு பாடல், வெற்றிகரமான திரையரங்குகளில் ஓடி மக்களின் மனதில் நீங்க இடம்பெற்ற ஒரு பாடல். அது படம், அது படையப்பா. அந்த படத்துல இருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்கு, ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட், அச்சாடின்னு சொல்லலாம் அந்த பாட்டை. அந்த ஒரு பாட்டிலே வந்து ஒரு மனிதனுடைய உயர்வை வந்து படிப்படியாக எப்படி எப்படியெல்லாம் நடக்கிறதுன்றது பல ஆண்டுகள் உழைப்பை வந்து அந்த 3 நிமிட பாடல்லையே காட்டியிருப்பாங்க. 3-4 நிமிட பாடல்ல அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக அதுலேருந்து லைன் பை லைனாக நீங்கள் விவரித்து உங்கள் மனதில் அந்த பாடல் எப்படி நீங்க இடம் பிடித்திருக்கிறது, என்னென்ன மாதிரி உணர்வுகளை உங்களுக்கும் பிறருக்கும் ஏற்படுத்தும் என்பதனை மீண்டும் நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது பின்னூட்டம் வழங்கும் நேரம். ஃபீட்பேக் வழங்கும் நண்பர்கள் கையை ஆண்ட்ரைஸ் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக யாரும் ஆண்ட்ரைஸே பண்ணலையா? பாடல் பிடிக்கலையா? பாடல் தேர்வு. ஜாக்லின் மேடம் வாங்க மேடம். முதலாவதாக ஒரு தாய்க்குளம் உங்களுக்கு ஃபீட்பேக் வழங்க போகுது. ஸ்ரீபரத், வெல்கம். ஜாக்லின் மேடம் இப்போது ஃபீட்பேக் வழங்கும். வணக்கம். அனைவருக்கும் நட்புலரி வணக்கம். நான் வந்து ரஜினி ஃபேவரேட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. லைஃப்ல ஒவ்வொரு கட்டமும் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி சாங் வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். சார் வந்து அழகா பிபிடி போட்டு தமிழ், இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் காமிச்சு நல்லா ஒவ்வொரு விளக்கம் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். காலையிலே எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான ஒரு பாடலை வழங்கியிருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஜாக்லின் மேடம். நீங்கள் ஒரு வளரும் தொழில் முனைவராக இருக்கீங்க. ஒரு இது மாதிரி நீங்களும் படையப்பா மாதிரி ஒரு சிறந்த ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கும். வாழ்த்துக்கள்.
உங்களுடைய ஃபீட்பேக்கு. அடுத்ததாக தேங்க்யூ சார். சிவகுமரன் சார் அவர்கள் தனது பின்னோட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் நட்புறலை காலை வணக்கம். அவரு கடைசியா போட முடிச்சாரு. சார் உங்களுடைய அருமையான வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. நீங்க கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருங்க சார்.